எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ஜெகதேவ். நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் விளவங்கோடு தொகுதியில் இருந்து பேசுகிறேன். நான் நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் என்று பேசி வருகிறேன். கொள்கைகளை எடுத்து மக்களுக்கு கொண்டு செல்கிறேன். நான் 10 வருடங்களாக நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறேன். கழிந்த ஒரு 12 வருடங்களாக வெளிநாட்டில் வேலை புரிந்து இங்கு வந்து நான் ஒரு மருத்துவ நிர்வாகியாக ஒரு மருத்துவமனையில் பணிபுரிகிறேன். என்னுடைய கருத்துக்களை மக்களுக்கெல்லாம் எடுத்துக்கொண்டு செல்வதற்கு எப்படி எடுத்துக்கொண்டு செல்லலாம் யோசித்த போதுதான் ஒரு யூடியூப் வலைவலியை தொடங்கி மக்களுக்கு எடுத்து சொல்ல ஆசைப்படுகிறேன். உங்களுக்கு முடிந்தவரை என்னுடைய கருத்துக்களையும் இந்த வலைவலியையும் மக்களுக்கு எடுத்து கொண்டு செல்லுங்கள். முடிந்தவரை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். இன்று நான் பேச இருக்கும் தலைப்பு மது விலக்கு கொள்கை. ஏன் நாம் மது விலக்கு கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு சிறிய விஞ்ஞானபூர்வமாக ஒரு அறிவுரையை நான் எடுத்து சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். நான் வெளிநாடுகளில் பணிபுரியும் போது அங்கு வந்து மக்கள் எல்லாருமே மது அருந்தும் பழக்கம் உள்ளவர்கள். நான் பணிபுரிந்த நாடு வந்து நைஜீரியா. மக்கள் எல்லாரும் மது அருந்துகிறார்கள். ஆனால் இங்கு நம் மக்கள் மது அருந்தி வரும் பிரச்சனைகளை அவர்கள் எதிர்கொள்ளாமல் நல்ல ஒரு வாழ்க்கை முறையை அவர்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். நோய் நொடி இல்லாமல் நல்லாக வாழ்கிறார்கள். அது ஏன் என்று ஆராய்ந்த போதுதான் தெரிகிறது, நம் தமிழ்நாட்டில் கிடைக்கும் மதுதான் உலகத்திலேயே தரம் குறைந்த மது என்று தெரிய வந்தது. அது ஏன் என்று ஆராய்ந்த போதுதான் மது உற்பத்தி செய்யும் மூலப்பொருள் நம் நாட்டில் ஒன்று தான். அதன் பேர் தான் மொலாசஸ். மொலாசஸ் என்னும் மூலப்பொருள் மூலம் அனைத்து மதுவையும் இங்கு உற்பத்தி செய்கிறார்கள். மொலாசஸினால் வரும் பிரச்சனைகள் என்னவென்றால் கொடிய நோய், பல உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் கேன்சர் போன்ற மீண்டு வர முடியாத நோய்களால் மக்கள் இங்கு அவதிப்படுகிறார்கள். அதன் மூல காரணம் ஏன் என்று பார்த்தால் இந்த மொலாசஸினால் உற்பத்தி செய்யும் மதுவை குடிப்பதனால் மட்டும்தான். அப்பொழுது என்ன ஆகிறது என்றால், இந்த தமிழ்நாடு மதுவை குடிப்பதன் காரணமாக ஒரு கொஞ்சம் நாளிலேயே மக்களுக்கு கை விரையல் வருகிறது. அதன் பிறகு ஜீரண பிரச்சனைகள் வருது, லாஸ் ஆஃப் அப்படைட், சாப்பிடுவதற்கு பிடிப்பதில்லை. ஏனென்றால் அதை குடித்தால்தான் சாப்பிட முடியும் என்ற ஒரு நிலைக்கு மக்கள் தள்ளப்படுகிறார்கள். 3 வருடங்கள் தொடர்ச்சியாக இந்த மதுவை அருந்தினால் மக்கள் வந்து கொடிய நோயால் அவதிப்பட்டு அந்த குடும்பத்திற்கு தகப்பனும் அந்த மனைவிக்கு புருஷனும் இல்லாமல் போக தள்ளப்படுகிறார்கள். இதை எப்படி மாற்ற வேண்டும், எப்படி இந்த மதுவை முழுமையாக ஒழிக்கலாம் என்று நாம் தமிழர் கட்சி ஒரு அருமையான ஒரு திட்டத்தை வைத்துள்ளது. பூர்ண மது விலக்கை செய்துவிட்டு மக்களுக்கு குடிப்பதற்காக பனம்பால், தென்னம்பால் கொண்ட உடம்புக்கு ஆரோக்கியமான மது போன்ற ஒரு பொருளை அனுமதித்து மக்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை முறையை அளிப்பதற்கு நாம் தமிழர் கட்சி அருமையான ஒரு திட்டம் வைத்துள்ளது. இனி நீங்கள் கேட்கலாம், பூர்ண மது விலக்கு கொடுத்தால் மக்கள் வந்து கள்ளச்சாராயம் காய்ப்பார்கள், கள்ளச்சாராயத்தின் மூலம் மக்கள் செத்து விடுவார்களே என்று யோசிக்கலாம். நல்ல தலைமை இருந்து அதை அருமையாக நிர்வாகம் செய்ய ஒரு நல்ல ஒரு அரசு இருந்தால் யார் கள்ளச்சாராயம் காய்க்க முடியும்? காய்ப்பதற்கு இங்கே காவல்துறை விடுமா, அரசாங்கம் விடுமா என்று நீங்கள் யோசித்து நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களியுங்கள். நாடாளுமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு நாடாளுமன்ற வேட்பாளராக அறிமுகம் செய்யப்பட்டிருக்கும் மரிய ஜெனிஃபருக்கும், விளவங்கோடு தொகுதி இடைத்தேர்தலில் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கும் கே ஜெமினி அவர்களுக்கும் உங்கள் பொன்னான வாக்குகளை தந்து நாம் தமிழர் கட்சியை வலுப்பெற செய்யுங்கள். உங்கள் பொன்னான வாக்குகளை நாம் தமிழர் கட்சிக்கு அளித்து நாம் தமிழர் கட்சியை வெற்றி பெற செய்யுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.